கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா, கோலிவுட்டே இப்போதைக்கு கதி கலங்க போகுது அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த 2 டிராகன் ஒரே படத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம். பட் ஆனா, இப்ப இருக்கிற பிசினஸ்க்கு, இப்ப இருக்கிற ஒரு விஷனுக்கு அந்த படம் வேற மாரி இருக்கும். ஐ மீன் சூப்பர் ஸ்டாரும், உலகநாயகனும் ஒண்ணா ஒரு படத்துல நடிச்சாங்கன்னா, அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பிளாஸ்ட் ஆக போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. இந்த படத்த வாய்ப்பு ஐ மீன் டைரக்ட் பண்ண போற வாய்ப்பு ஆரம்பத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட போயிருந்தாலும், அவர் பண்ணல. இப்போ நம்ப நெல்சன் ஜெயிலர் படத்துடைய டைரக்டர் அவர் தான் அந்த படத்த டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மென்ட்டுக்காக ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ்டு ஒரு ப்ரோமோ. 2 விதமான செட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு வந்து மெக்கானிக் செட்டு, இன்னொன்னு வந்து ஹோட்டல் செட்டு. இதுல யாரு ஹோட்டல்ல இருக்க போறா? யார் வந்து மெக்கானிக் ஷாப்ல இருக்க போறா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் 2 பேருமே இப்ப நடிக்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உலகநாயகனும், ரஜினியும் இப்போ ஒண்ணா இணைய போறாங்க. அந்த படத்த நம்ம நெல்சன் டைரக்ட் பண்றாப்ல. அந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்ல. நம்போ ரெட் ஷைன் தான் அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த படத்துடைய அஃபிஷியல் ப்ரோமோ எப்போ வரும்? ஐ மீன் அந்த டைட்டில் ப்ரோமோ எப்போ வரும்? அப்படின்ற மாரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு மதியானம் அந்த ப்ரோமோவ அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஒரு ப்ரோமோ தான் இப்போதைக்கு மோஸ்ட் ஹைப்டு ப்ரோமோவா இப்போதைக்கு எல்லாரும் கருதுகிட்டு இருக்காங்க. ஐ மீன் இந்த வருடத்துடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஒரு திரைப்படமா இந்த படம் இப்போதைக்கு உருவாயிருக்கு. ஆனா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வரப்போறதில்ல. 2027 எண்டிங் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்க போது. படத்துடைய படப்பிடிப்பே பார்த்தீங்கன்னா, இன்னும் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் இல்லன்னா செப்டம்பர் ஆயிடுமாமா. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீ புரொடக்ஷனே இன்னும் நெறைய இருக்கு. இப்போதைக்கு இந்த ப்ரோமோ ஏன் கொண்டு வராங்கன்னா, இப்ப இருந்தே இந்த படத்த ப்ரமோஷன் பண்ணி, இப்ப இருந்தே பிசினஸ் பண்ணா தான் நல்லா லாபத்த பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஓடிடி கிட்ட சேல் பண்றதுக்காக தான் இந்த படத்துடைய ப்ரோமோ இப்ப வெளிய வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரோமோ வெளிய வந்ததுக்கப்புறம் அத பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.